ஒரு பாடசாலையின் வெற்றி, ஒரு பாடசாலையின் வெற்றி அந்த பாடசாலை ஆசிரியர்களின் வெற்றி. ஒரு பாடசாலையின் தோல்வி அந்த அதிபரின் தோல்வி. இது புதிய கோட்பாடு. கந்தலிங்கன் சொல்ற கோட்பாடு, ஒரு பாடசாலையின் வெற்றி என்பது அந்த பாடசாலை ஆசிரியர்களின் வெற்றி. ஒரு பாடசாலையின் தோல்வி என்பது அதிபருடைய தோல்வி. ஒரு பாடசாலையின் ஆளுமை, ஒரு பாடசாலையின் ஆளுமை என்பது அதிபரின் ஆளுமை. அதிபருடைய ஆளுமை என்பது பாடசாலையின் ஆளுமை. பாடசாலையின் ஆளுமை என்று சொல்வது எதிலே தங்கியிருக்கின்றது? இங்கே பார்க்கின்றோம், ஒரு துவிச்சக்கர வண்டி இருக்கிறது. என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியாது. ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும். அவையன் நிறுவனம் ஒரு சைக்கிளை கொண்டு வந்திருக்கிறது. இந்த துவிச்சக்கர வண்டியிலே முன்னுக்கு ஒரு வீல் இருக்கும், அதை கொக்கி வீல் என்று சொல்லுவாங்க. பின்னுக்கு ஒரு வீல் இருக்கு, ஃப்ரீ வீல். இந்த கொக்கி வீலையும் ஃப்ரீ வீலையும் இணைச்சி ஒரு சங்கிலி செயின் இருக்கும். இந்த வண்டியை ஓட்டுபவர் ஒருவர். அவர் யார்? இது ஒரு பாடசாலை. இந்த துவிச்சக்கர வண்டி ஒரு பாடசாலை. இந்த வண்டியை இயக்குபவர் அதிபர். இங்கே இந்த கொக்கி வீலிலே முள்ளுகள் இருக்கும், அதே போன்று ஃப்ரீ வீலே முள்ளுகள் இருக்கும். அந்த முள்ளு எல்லாமே ஒத்தி இயங்கும். சில வேளைகளில் ஒரு முள்ளு விலகி இருக்குமாக இருந்தால் அந்த செயின் இயங்காது. சில வேளையில் சில முள்ளுகள் விலகி நின்று அந்த செயினை தட்டும். நாங்கள் சொல்லுவோம் செயின் கடிக்கிறது, செயின் கடிக்கிறது, ஓடுது இல்லை. சில வேளையில் நீச்சிட்டு போக செயின் நடந்துடுவோம். அப்ப இந்த முள்ளு சரியா இருக்கிறா, அந்த முள்ளு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறா, கொஞ்சம் இரும்பு தட்டத்தை கொடுத்தோ சுத்தியால தட்டும். தட்டுவது ஒரு பெரிய காரியம், அதுதான் மோமைத்துவம். தட்டக்கூட முள்ளு உடையலாம். தட்டும் போது அந்த முள்ளு உடையலாம். அந்த முள்ளை தட்டுவதற்கு அதிபரால் முடியணும். சில வேளையில் அதிகாரிகள் தேவைப்படும். சில வேளையில் அந்த அந்த ஒரு முள்ளால அந்த முழு வீலை நாங்க மாற்ற வேண்டி இருக்கோம். கடந்த காலங்களில் இதே நிலைமைகள் எங்களுடைய பிரதேசத்தில் நடந்திருக்குது. ஆகவே இதுல ஒவ்வொன்றாக சொல்லி போற நேரம் பெற்றார் சம்பந்தப்படுறாங்க, அதிபர் சம்பந்தப்படுறாங்க, பழைய மாணவர் சம்பந்தப்படுறாங்க, அதிகாரிகள் சம்பந்தப்படுறாங்க. இதை பற்றி விரிவாக சொல்வதாக இருந்தால் நான் முழுக்க நாங்க சொல்லலாம். அதை மீண்டும் நான் ஒரு வசனத்தை சொல்றேன். ஒரு பாடசாலையின் வெற்றி என்பது ஆசிரியரின் வெற்றி, ஒரு பாடசாலையின் தோல்வி என்பது அதிபரின் தோல்வி. இதை நாங்கள் மனதில் கொண்டு நாங்கள் செயல்படணும் என்று நான் கேட்டுக்கொள்றேன்.